கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலே நம்முடைய செய்தியின் தலைப்பு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்ற தலைப்பின் கீழே நாம் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று இங்கே அப்போஸ்தலர் பவுல் மூலமாக சபைக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலோசனை பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படும்படியாக அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று இந்த ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோக அழைப்புக்கு வந்திருக்கிற நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்தமாகுதல் நமக்குள்ளே பூரணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமாகுதல் நம்மிலே பூரணப்பட்டால்தான் நாம் காணக்கூடாத தேவனை நாம் தரிசிக்க முடியும் என்று கூட வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை குறித்து எபிரேயர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலர் பவுல் அங்கே எழுதும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எழுதுகிறார். படியுங்கள் இந்த வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பார்த்தீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இங்கே நாம் சபையாக கூடி வருவது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது, தியானிப்பது, ஜெபிப்பது, இன்னும் நாம் ஞானஸ்நானம் மூலம் நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்வது எல்லாமே நாம் பரலோகம் போக வேண்டும், காணக்கூடாத தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. இந்த விருப்பம், பரலோகத்துக்கு போக வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே அதிக ஒரு விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பரிசுத்தத்திலே பூரணமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஏற்கனவே சில காரியங்கள் நம்மில் நடந்து முடிந்து விட்டது. ஏற்கனவே நம்மில் நடந்து முடிந்து விட்டது. அது எப்படி, அது என்ன என்று நாம் பார்க்கும்போது, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் என்ற ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி புண்ணியத்தை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய அந்த வெளியேற பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் நீதிமான என்ற நிலைக்கு முதலாவது வருகிறோம். இரண்டாவதாக ஞான ஸ்நானம் என்ற அந்த உடன்படிக்கை மூலமாக தேவனோடு நாம் அர்ப்பணிப்பை அங்கே காட்டி அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வரும்போது நாம் தேவனுடைய
பரிசுத்த ஆவியினாலே நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட இந்த இரண்டு காரியங்கள் ஆல்ரெடி நமக்குள்ளாக வந்திருக்கிறது. முதலாவது, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். அதன் பிறகு ஞானஸ்நான உடன்படிக்கை மூலமாக நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்த ஆவியை ஜெனிப்பித்தல் என்ற ஒரு நிலைக்கு கூட வந்திருக்கிறோம். இந்த இரண்டு காரியங்களும் நம்மிடத்திலே ஆல்ரெடி நிறைவேறி ஆகிவிட்டது. இன்னும் சில காரியங்கள் எதிர்காலத்தில் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அது என்னவென்றால் மகிமைப்படுதல். அது தேவனோடு நாம் அந்த பரலோகத்திலே போய் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வது, மகிமை அடைவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செல்வது. இது இரண்டாவது படியாக இருக்கிறது. இது வருகிற எதிர்காலத்திலே நடக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த பிரசன்ட், இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அதுதான் இந்த பரிசுத்தமாகுதல், பூரணப்படுதல். இந்த பரிசுத்தமாகுதல், அதிலே பூரணப்படுதல் என்பது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய காரியமாக இருக்கிறது. இது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நான உடன்படிக்கை செய்ததிலிருந்து அதிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த பரிசுத்தமாகுதலிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்கள் அந்த வசனம், வெளிப்படுத்தல் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள். அதனால முதலாவது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான். அதன் பிறகு அர்ப்பணிக்கும் போது அங்கே தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து நம்மை ஆவியில ஜனிப்பிக்கிறார். அதன் பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதை பூரணத்துக்கு நேராக நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்தமாகுதல் நம்மிடத்திலே துவங்கியாச்சு, அது பூரணப்பட வேண்டும். இப்பொழுது பூரணமாகவில்லை, அது பூரணமாக நாம் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பரலோகம் போக, தேவனை தரிசிக்க பரிசுத்தமாகுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்காக நாம் அனுதினம் மிகவும் கவனமாக விழிப்போடு முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது எந்த அளவு நம்முடைய பரிசுத்தமாகுதல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால் அதற்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வசனம் படியுங்கள். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பார்த்தீங்களா? அப்ப இதுல ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல. அப்படி என்றால் நம்மை அழைத்தவர் யார்? அவர் போல நாம்
பரிசுத்தமாக வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். நம்மை அழைத்தவர் பரலோகத்தின் பிதாவாக்கிய தேவன். அவர் போல நாம் பரிசுத்தமாக முடியுமா என்றால் அது கொஞ்சம் கடினம்தான். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த உலகத்திலே தீமையோடு தீமையாக நமக்குள்ளேயே தீமை கலந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தம் நம்மில் காணப்பட முடியுமா என்றால் மிகவும் கடினம். அப்படியே 1 யோவான் 1:5 வசனத்துல அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் பாவத்தை அடையாளப்படுத்துகிறது. படியுங்கள். இருள் தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. பார்த்தீங்களா, அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் பாவத்தை அடையாளப்படுத்துகிறது. அவரிலே கொஞ்சம் கூட பாவம் இல்லை. ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் அவரை போல ஆகுவது மிகவும் கடினம். நாம் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கிறோம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படியே பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு பாவத்திலே நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனை போல, அங்கே வசனம் படிக்கும் போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று படிக்கும். அப்படி என்றால் நம்மை அழைத்தவர் பிதாவாகி தேவன், அவரை போல பரிசுத்தமாகுவது மிகவும் கடினம். அது நம்முடைய இந்த மாம்ச சரீரத்தில் பாவத்திலே பிறந்திட்ட பாவ சூழ்நிலைகளிலே இருக்கிற நம்மால் அது கூடாத காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும், அது தேவ சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த பரிசுத்தம் பூரண நிலைக்கு வர வேண்டும் என்பது கூட ஒரு நிபந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எப்படி இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பூரண நிலைக்கு நாம் வருவது என்பது குறித்து ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 காரியங்களையும் நாம் நன்றாக புரிந்து உணர்ந்து கொண்டால் இந்த பரிசுத்தமாகுதல் எப்படி, அந்த பரிசுத்தமாகுதல் இருந்து பூரண நிலையை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முதலாவதாக நாம் பார்க்கும்போது, அதே அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 1:16 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படியுங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பார்த்தீங்களா, அங்கே நான் பரிசுத்தர் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படி என்றால் இந்த 2 வார்த்தைகள், நான் பரிசுத்தர் என்றால், பரிசுத்தம் என்றால் நாம் அது தேவனை பார்த்து விட வேண்டும். அதுதான் பரிசுத்தம். நான் பரிசுத்தர், அவரது தன்மை தான் பரிசுத்தம். அவரது தன்மை பரிசுத்தம். தேவன் எப்படி இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் முழுமையான ஒரு பூரணத்திலே இருக்கிறார்.
முழுமையான பூரணம். அதுதான் தேவன் இருக்கிற நிலை. அதை ஆங்கிலத்திலே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன். அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன், முழுமையான பூரணம். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் பூரணமாக கூட இல்லை. அந்த பூரணத்திலையும் அங்கே முழுமை அப்படியாக தேவன் இருக்கிறார். மனுஷர்கள் எல்லாரும் குறைவாக இருக்கிறார்கள். பூரணம் என்று சொல்லும் போது முதலாவது சிருஷ்டிப்பிலே இருக்கிற ஆதாம் ஒரு பூரண மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது அந்த பூரணம் என்ற நிலையிலிருந்து கீழே விழுந்து அதன் பிறகு வந்த சந்ததிகள் எல்லாம் ஆதாமுக்குள்ளே மிகவும் சீர்கெட்ட நிலைக்கு போய்விட்டார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு பூரண மனுஷனாக வருகிறார். ஆமை, அவரிடத்திலே அவர் முழுமையான பூரண மனுஷனாக வந்தார். அவரிடத்திலே எவ்வளவு வேணும் பாவம் இல்லை. அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரால் வானத்திலிருந்து இறங்கி அவரிடத்திலே பாவம் இல்லை. இப்படி உலகத்திலே முதலாம் மனிதன் ஆதாம் பூரணத்தில் இருந்தார். ஆனால் அவர் பாவத்திலே போய் அங்கே பூரண நிலையை விட்டு கீழே போய்விட்டு அவருக்குள்ளாக எல்லா ஜனங்கள் இப்பொழுது நாம் வரையிலும் பூரணத்தை விட்டு நாம் குறைவுக்குள்ளாக இருக்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பூரண நிலையில வந்தார். இப்பொழுது பிதாவான தேவன் அந்த பூரண நிலையில இருக்கிறார். முழுமையான பூரணம். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நிலை. அதுதான் பூரணம், முழுமையான பூரணம், அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன். இந்த நிலை நமக்குள்ளாக இல்லை. இந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அங்கே வசனத்திலே நாம் படித்தோம். படிங்கள் அந்த வசனம். பேதுருல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இது நம்முடைய மாம்ச சரீரத்தில நாம் அபூரணர்களாக, பூரணத்திலே ரொம்ப தாழ்ந்த நிலையில நாம் பாவத்திலே இருக்கும்போது, நாம் சரீரத்திலே இந்த பாவ நிலையில இருக்கும்போது இந்த பூரணத்தை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். இது நிச்சயமாகவே முடியாது. அதனால தேவன் அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண நிலை நீங்கள் அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட கிடையாது. ஏனென்றால் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 103:14 அங்கே சொல்லும் போது நாம் மண் என்று அவர் அறிந்திருக்கிறார். படியுங்கள். 103:14. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் மண், இன்னொரு மொழிபெயர்ப்புல தூசு என்று மொழிபெயர்க்கப்பட்ட. அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவன் அறிவார். நாம் பூரண நிலையில இல்லை, பாவத்திலே மிகவும்
தாழ்ந்த நிலையில நாம் வந்திருக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒரு பூரண நிலையை நாம் இந்த சரீரத்தில் இருக்கும்போது பெற்றுக்கொள்ள முடியாது என்று தேவன் அறிவார். அதை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதும் கிடையாது. இது முதலாவது ஒரு விளக்கம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விளக்கம், பரிசுத்தம் என்ற இந்த வார்த்தைக்கு எபிரேய பதம், எபிரேய வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கோதேஸ் என்ற ஒரு வார்த்தை. எபிரேயர்ல பரிசுத்தம் என்ற வார்த்தை, இதற்கு இங்கிலீஷ்ல அதனுடைய வார்த்தை ஹோலி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹோலி என்றால் பரிசுத்தம். இந்த ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால் கான்சிக்ரேட்டட் என்கிற ஒரு வார்த்தை. இந்த கான்சிக்ரேட்டட் என்ற வார்த்தை கூட ஹோலி, பரிசுத்தம் என்ற பொருள் படுகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் கான்சிக்ரேட்டட் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அர்ப்பணித்தல் என்று பொருள் வருகிறது. இந்த அர்ப்பணித்தல் எதற்காக என்றால் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக அர்ப்பணித்தல். நாம் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞான ஸ்நானம் உடன்படிக்கை செய்யும் போது தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் செய்யும்படியாக நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். பலி ஜீவியம் செய்ய நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கே சொல்லும் போது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். இப்போ பலியின் ஜீவியம் செய்யும்படியாக நாம் தேவனிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால் நாம் இந்த பரிசுத்தம் என்ற நிலைக்கு நாம் வந்ததாக அர்த்தம். அர்ப்பணித்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்று தேவன் பார்க்கிறார். ஆனால் அப்படி அர்ப்பணம் செய்து கொண்டு அந்த அர்ப்பணித்ததின் அந்த காரியத்திலே நிலையாக நாம் நிலைத்து இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் உம்முடைய சித்தம் செய்கிறதற்காக உங்க காரியமாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் அதிலே நாம் எல்லா நாளும் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்ததிலிருந்து தொடர்ச்சியாக நாம் அப்படி நிலைத்திருக்கிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த சிந்தையை உடையவர்களாக அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை நம்மிலே இருக்க வேண்டும். மாறாக நாம் என்றைக்கே ஒரு நாளே நான் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அன்றாடம் நாம் முன்னாக எப்படி வாழ்ந்தோமோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது அது பரிசுத்தம் ஆகாது. நான் பலி ஜீவியம் செய்கிறேன், உடைய நாமத்துக்கு சாட்சியாக நான் நிற்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த பிறகு தொடர்ச்சியாக அப்படி நாம் வாழ்ந்தால் நாம் பரிசுத்தமாக அங்கே துவங்கி இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். அந்த ஞான ஸ்நானம் அர்ப்பணிப்பு என்பது அன்றைக்கு அந்த பரிசுத்தம் ஆவதற்கு
நாம் துவங்கிட்ட ஒரு துவக்கம், அது முடிவல்ல. பரிசுத்தமாவதற்காக, அந்த பரிசுத்தத்திலே பூரணம் அடைவதற்காக துவங்கிட்ட ஒரு துவக்கம். நாம் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே 30 வயதில அங்கே யோர்தானிலே வந்து ஞான ஸ்நானம் எடுத்து, அதன் பிறகு அவர் எந்த விதமான ஓய்வு இல்லாமல் இரவும் பகலும் கால்நடையாக அநேக ஊர்கள், கிராமங்கள் என்று சுற்றி திரிந்து அங்கே தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ராஜ்யம் பற்றிய பிரசங்கங்களை, அநேக காரியங்களை செய்து கொண்டு, அநேகரை சொஸ்தப்படுத்தி கொண்டு, அநேக பலத்த செய்கைகளை செய்து கொண்டு, அங்கே அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே மரிக்கும் போது அவர் முழுமையாக அங்கே அந்த காரியத்தை முடிக்கிறார். அப்படியே நாம் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்த பிறகு நம்முடைய காரியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது முழுமையான அர்ப்பணிப்பு கிடையாது, அது ஒரு பலியின் ஜீவியம் கிடையாது. அது தேவனுக்கென்று நாம் பிரயாசப்பட வேண்டும், ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட எல்லாமே நாம் எதற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம் எதற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு தெரியும், தாளந்துகள் என்று சொல்லும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அந்த காலம், ஆயுசு நாட்கள், டைம், இன்னும் நாம் சம்பாதிக்கிற பணம், நம்முடைய ஞானம், நம்முடைய திறமைகள், இவையெல்லாம் நம்முடைய தாளந்துகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் நாம் எதற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய காரியமாக, உலக காரியமாக செலவிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்து இருக்கவில்லை. என்றைக்கோ ஒரு நாள் அந்த அர்ப்பணிப்பை செய்திருக்கிறோம், ஆனால் அதை மறந்து விட்டோம் என்பதாக அர்த்தம். முழுமையான அர்ப்பணிப்பு எது என்றால், அதை ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன். அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன் அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? நாம் அறிந்திருக்கிறோம், ட்ரெயினில் நம்ம புக் பண்ணுவோம், ரிசர்வேஷன். அப்படி என்றால் நமக்கு என்று ஒரு அங்கே சீட்டு நமக்கு அங்கே இருக்கும். அப்படி இல்லாமல் அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன் அப்படி என்றால், அதாவது நான் எனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், எனக்கென்று நான் சில காரியங்களை ஒதுக்கி வைத்துக்கொண்டு இல்லாமல், எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையுமே தேவனுக்காக, அவருடைய நாமத்துக்காக செலவிடுவது தான் இந்த அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன். இதுதான் உண்மையான முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை நாம் காட்டியிருந்தால் அதுதான் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இதற்கு ஒரு ஒரு உவமையாக ஒரு காரியத்தை அங்கே சீசர்களுக்கு காண்பித்து, நீங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் இயேசு, அவருடைய சீசர்கள் எல்லாரும் ஆலயத்திலே இருக்கிறார்கள்.
சீசர்கள் அங்கு வேறு எதையோ கவனித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே காணிக்கை பெட்டி அருகில உட்கார்ந்து கொண்டு அங்கே அநேகர் கொண்டு வந்து போடுகிற காணிக்கைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அநேக வசதி படைத்தவர்கள் அநேக காணிக்கைகளை போடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஏழை விதவை வந்து 2 காசுகள் அங்கே காணிக்கையாக எடுத்து போடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சீசர்களிடத்திலே காண்பிக்கிறார். பாருங்கள், பாருங்கள், அந்த விதவை தாயை பாருங்கள். இந்த விதவை மற்றெல்லாரும் போட்ட காணிக்கையை விட அதிகமாக போட்டார் என்று மெச்சிக் கொள்ளுகிறார். அந்த வசனம் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41 44 வசனங்களிலே வருகிறது. படியுங்கள் அந்த வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவையை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு காரியத்தை சீசர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். இந்த ஏழை விதவை பாருங்கள், அவர்கள் தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையுமே அங்கே காணிக்கை பெட்டியிலே போட்டு விட்டார். நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தனக்கென்று கொஞ்சம் சேர்த்து வைக்காமல், அதுதான் அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன். எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அவருடைய நாமத்துக்காக செலவிட வேண்டும். அந்த தாயாரை, அருமையான அந்த ஏழை விதவை பாருங்கள், எல்லாரையும் விட அதிகமாக அதிலே காணிக்கை போட்டார். தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டார்கள் என்று மெச்சிக்கொண்டார். இது சீசர்களுக்கு ஒரு பாடமாக அங்கே அன்றைக்கு சீசர்களுக்கு சொன்ன பாடம் அது நமக்கு இன்றைக்கு பாடமாக இருக்கிறது. நாம் நமக்குரிய காரியங்களை நமக்கென்று நாம் சேர்த்து வைக்கிறோமா? நமக்கு நம்முடைய குடும்பம், சொந்தம் என்று அப்படி அல்ல, தேவனுக்கென்று தேவனுடைய காரியமாக நாம் அதிகமாக அங்கே செலவு செய்ய வேண்டும். அப்படியே இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே அங்கே உவமையிலே பேசும்போது அங்கே ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டு அங்கே ஒரு வியாபாரி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக் கொள்ளுகிறார். அப்போ அந்த விலை உயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தனக்குரிய எல்லாவற்றையும் அங்கே விற்று விட வேண்டும். அந்த விலை உயர்ந்த முத்து எது என்றால் அதுதான் பரலோக ஆசீர்வாதம், பரலோக மகிமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற அந்த ஒரு மேன்மை, அந்த விலை உயர்ந்த முத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் அதற்காக இழக்க வேண்டும். அதற்கு வேண்டிய அந்த இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நாம் அவைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த நமக்குரிய காரியங்கள் என்னவென்றால் அது நம்முடைய பணமாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், அது எதுவாக இருந்தாலும் அந்த விலை உயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக
இவைகளை இழக்க வேண்டியது வந்தால் அவைகளை எல்லாம் நாம் இழக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நம்முடைய உலகத்துக்கு தேவையான காரியங்கள் தான். ஆனால் அதைவிட விலையேற பெற்றது அந்த பரலோக ஆசீர்வாதம். அதனால இவைகளை இழக்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, அதை நாம் இழக்கும் போது அது அந்த விலை உயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி என்றால் இந்த பரிசுத்தம் என்பது நமக்குள்ளாக ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது. அதை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நமக்கென்று நாம் நம்முடைய காரியமாக சேர்த்து வைக்காமல் தேவனுக்கென்று உண்மையாக முழுமையாக நாம் அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய நாமத்துக்காக நாம் பிரயாசப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை அப்படியாக, நம்முடைய காலம், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய பணம், நம்முடைய தாளந்துகள் எல்லாம் அதற்காக நாம் செலவிடும் போது தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இது இரண்டாவது ஒரு விளக்கமாக இருக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்தத்துக்கு ஒரு விளக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பரிசுத்தம் என்ற வார்த்தை கிரேக்க பதத்துல ஹாகியோஸ், HAGIOS, ஹாகியோஸ் என்ற ஒரு வார்த்தை. இதற்கு ஆங்கிலத்தில் ஹோலி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படியே இந்த ஹோலி என்ற வார்த்தைக்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்குது. அது சாண்டிபிகேஷன் என்ற ஒரு வார்த்தை. அப்படி என்றால் இந்த சாண்டிபிகேஷன் என்ற வார்த்தைக்கு அதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பிரிந்து இருப்பது. பிரிந்து இருப்பது. அப்படி என்றால் எதிலிருந்து நாம் பிரிந்து இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, வசனம் படியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. வேசி மார்க்கத்துக்கு, அப்படி என்றால் பாவ காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவதாக இன்னொரு காரியத்துல கூட விலகி இருக்க வேண்டும், பிரிந்து இருக்க வேண்டும் என்று யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 4:4. யாக்கோபு, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். பார்த்தீங்களா? உலக சிநேகம், உலகத்தோடு அதிக நாம் சிநேகம் வைத்து உலக மேன்மைக்காக, உலக காரியத்துக்காக அதிக பிரயாசம் எடுப்பது கூட அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பாவ காரியங்களுக்கும் உலகத்துக்கும் நாம் பிரிந்து இருப்பது பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ பிரிந்து இருந்து கொண்டு நாம் சும்மா இருப்பது அல்ல, தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக, தேவன் அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய காரியத்துக்காக நாம் செய்கிற காரியங்கள், பிரயாசங்கள், அதற்காக எடுக்கிற முயற்சிகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று தேவன் பார்க்கிறார். இப்படி இருக்கிறோமா? பாவ காரியங்களுக்கு விலகி, உலக காரியங்களுக்கு விலகி, அதற்காக வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேலை செய்யாதவன் புசிக்கலாகாது என்று கூட வேதம் சொல்லுகிறது. நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியே தன் குடும்பத்தை கவனியாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் தேவையானது, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானது நலமான வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். அதற்காக 24 மணி நேரமும் நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம் எல்லாம் உலக காரியத்துக்காக, பொருள் சம்பாதிப்பதற்காக, நம்முடைய மேன்மை, நம்மை உயர்த்தி கொள்வதற்காக, நாம் ஆடம்பரமாக வாழ்வதற்காக என்று இல்லாமல் நம்முடைய தேவைக்கு உழைக்க வேண்டும். அதோடு தேவனுடைய காரியமாக நாம் அதிக பிரயாசம் எடுக்கும். ஏனென்றால் நாம் பார்க்கும்போது உலகம், அதன் கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே நாம் எவ்வளவாக சேர்த்து வைத்தாலும் அது ஒன்றுக்கு பிரயோஜனப்படாது. அது அழிந்து ஒன்றுமில்லாமல் போகும். அவையெல்லாம் அழிவுக்குரியது. அதனால நம்முடைய தேவைக்கு நாம் உழைத்து கொண்டு நம்முடைய உலக காரியத்தோடு அதிக ஐக்கியம் கொள்ளாமல் பாவத்துக்கும் உலகத்துக்கும் விலகி இருந்து தேவ சித்தம் செய்கிறவர்களாக, அவருடைய நாமத்துக்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நாம் பரிசுத்தவான்களாக நாம் அங்கே தேவன் பார்க்கிறார். இதுதான் பிரிந்து இருப்பது, தேவ சித்தம் செய்கிறவர்களாக. அதனால் நமக்கு பெரிய மேன்மை உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. படியுங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகளாயும் இருப்பீர்களாக. கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிறவைகள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது, அதுல பெருகுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லுங்கள். அப்படியாக ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் எவ்வளவாக பிரயாசப்படுகிறோம், அது நமக்கு பரிசுத்தத்துக்கு ஏதுவாக இருக்கும், அது மேன்மையாக இருக்கும். இப்பொழுது நாம் 2 பரிசுத்தமாகுதலை குறித்து பார்த்திருக்கிறோம். முதலாவது, நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் முழுமையாக அங்கே உண்மையாக தேவனுக்கென்று நாம் ஜீவித்தால், நிலைத்திருந்தால் அது ஒரு பரிசுத்தம். இரண்டாவதாக, பாவம் உலக காரியங்களை விட்டு நாம் பிரிந்து இருந்து தேவ சித்தம் செய்கிறவர்களாக, நம்மால் இயன்ற மட்டும் செய்கிறவர்களாக இருந்தால் அது பரிசுத்தம். இதை குறித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பரிசுத்தம் முதலாவது துவங்கி இருக்கிறது. இதுல இன்னும் பூரணப்படும்படியாக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் போது இன்னொரு விளக்கம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே நாம் படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். படியுங்கள் 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பார்த்தீங்களா, இருதய சுத்தம். இதை குறித்து நம்ம போன வாரத்துல கூட பார்த்தோம். இன்றைக்கு நாம் இதை கொஞ்சம் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இருதய சுத்தம் தேவன் 100% இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் நாம் பரலோகம் போக முடியும், தேவனை நாம் தரிசிக்க முடியும். இதுல கொஞ்சம் கூட தேவன் அங்கே காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை, 100% எதிர்பார்க்கிறார். இது எப்படி என்று நாம் பார்க்கும் போது,
நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், இவைகள் 100% பரிசுத்தமாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. நம்முடைய யோசனைகளிலே குறை உண்டு, நம்முடைய வார்த்தைகளிலே குறை உண்டு, நம்முடைய கிரியைகளில் கூட குறை உண்டு. அதனால இது பாவம் நிறைந்த உலகத்திலே, நாம் பாவ சரீரத்திலே இருக்கும்போது இப்படிப்பட்ட குறைகள் நம்மிடத்திலே இருப்பது கட்டாயம் இருக்கும். இதை தேவன் அப்படியாக 100% எதிர்பார்ப்பது இல்லை. நம்முடைய யோசனையும் சரி, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியை. அப்படின்னா எதிலே அவர் 100% எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, இருதய சுத்தத்திலே 100% பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இருதய பரிசுத்தம் என்பது அது என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய விருப்பங்களை அது அடையாளப்படுத்துகிறது. டிசையர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அப்படியே நம்முடைய நோக்கம், நம்முடைய இன்டென்ஷன், நோக்கம், அப்படியே நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய டிசிஷன், நாம் எடுக்கிற தீர்மானங்கள், இப்படிப்பட்ட இந்த விருப்பங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய தீர்மானம் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் பாருங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றுக்கும் வேர், நம்முடைய யோசனை, வார்த்தை, நம்முடைய கிரியை எல்லாவற்றுக்கும் வேர் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தின் விருப்பம். அந்த விருப்பத்திலிருந்து தான் நம்முடைய யோசனைகளும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய கிரியைகளும் வருகிறதாக இருக்கிறது. இந்த விருப்பம் 100% சரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த விருப்பம் இல்லாவிட்டால் நோக்கம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும்போது, நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்மால் முடிந்த அளவு பரிசுத்தமாக இருக்கும்படி நாம் முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. யோசனைகள் தவறாக வந்துவிடும், நம்முடைய வார்த்தைகள் தவறாக வந்துவிடும், நம்முடைய கிரியைகள் கூட தவறாக வந்துவிடும் சில நேரங்களில். ஆனால் முழுமையாக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். சில கெட்ட யோசனைகள் நம்மிடத்திலே வரும். ஏனென்றால் நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே, பாவ சரீரத்திலே நாம் இருக்கும்போது அப்படிப்பட்டதான கெட்ட யோசனைகள் வரும்போது, ஐயோ, ஏன் நான் இப்படிப்பட்ட யோசனைகளை நான் யோசிக்கிறேன் என்று நாம் அதை வெறுக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட யோசனைகள் நமக்குள்ளே வரக்கூடாதே என்று நாம் அதை வெறுக்கிறோம். ஆனால் வந்து விடுகிறது. அதனால அதிலே முழுமையாக நாம் இருக்க முடியாது. அப்படியே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் கூட சில நேரங்களிலே நாம் மற்றவர்களை காயப்படுத்துகிற விதமாக நாம் பேசிவிடுவோம், கிரியைகளை செய்து விடுவோம். ஆனால் அதை மற்ற ஒருத்தரால் நாம் அங்கே சுட்டி காட்டப்படும் போது, ஐயோ, நான் அப்படி காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் பலவீனம், சரீரம் பலவீனம், அப்படியாக நான் பேசிவிட்டேன், அப்படியாக நான் கிரியை செய்து விட்டேன் என்று நாம் பேசுவோம். ஆனால் நம்முடைய விருப்பம், இருதயத்தின் விருப்பம், அது 100%
அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விருப்பம் என்பது, இருதய விருப்பம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியது. நாம் விரும்புகிறது, நாம் ஒரு நோக்கத்தை செய்ய வேண்டும், நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்பது, இது நம்முடைய காரியமாக இருக்கிறது, நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் இந்த யோசனைகள், இந்த வார்த்தைகள், இந்த கிரியைகள் எல்லாம் அவைகள் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்காது. அது எப்படி என்று நாம் பார்க்கும் போது, அது நாம் எதிர்கொள்ளுகிற அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். இல்லாவிட்டால் நாம் எதிர்கொள்ளுகிற மனுஷர்களை பொறுத்து கூட அந்த காரியம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய கிரியைகள் அமைந்துவிடும். ஏனென்றால் சுற்றிலும் பாவமாக இருக்கிறது, ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் கூட நம்மை அப்படியாக தீமையான காரியங்களை பேசும் விதமாக, செய்யும் விதமாக நம்மை தூண்டிக்கொண்டே இருப்பான். அந்த சூழ்நிலைகளிலே நாம் சில நேரங்களில அப்படிப்பட்ட வீணான யோசனைகள், செயல்கள், கிரியைகளை செய்து விடுகிறோம். ஆனால் இந்த விருப்பம் நமக்குள்ளாக நாம் விரும்புகிற காரியம், இது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதை நாம் விரும்புகிறதை நாம் முழுமையாக 100% அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்பது தேவன் பார்க்கிறார். வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை. தேவன் இருதயத்தின் அந்த விருப்பத்தை, அந்த நோக்கத்தை பார்க்கிறார். அதிலே எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார் என்று தேவன் பார்க்கிறார். இதற்கு வசனம் படியுங்கள். 2 கொரிந்தியர் 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். பாத்தீங்களா இந்த வசனம்? ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். இந்த வசனம் நம்ம நிதானமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆழமான சத்தியம் இதில் இருக்கிறது. அப்படி என்றால் ஒருவனுக்கு என்று பார்க்கும்போது, அது உங்களுக்கும் எனக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். அப்படி என்றால் தேவன் நியாய சிங்காசனத்திலே உட்கார்ந்து நம்மை, இவனை பரலோகத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பார்க்கும் போது, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். எப்படி என்றால், நமக்கு இல்லாததின்படி அல்ல, நமக்கு உள்ளதின்படியே அவர் நியாயம் தீர்க்கிறார். அப்படி என்றால் நமக்கு இல்லாதது எது? நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் நம்மில் முழுமையாக பூரணமாக இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே தேவன் தீர்ப்பு செய்வார். ஏனென்றால் அது நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம எதிர்கொள்ளுகிற ஆட்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அந்த யோசனைகளும் வார்த்தைகளும் கிரியைகளும் வருவதனால அது பூரணமாக இருக்க முடியாது. ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய இருதயத்தின் விருப்பம், அது
100% அங்கே உண்மையாக பரிசுத்தமாக இருக்க முடியும். அது ஏனென்றால் அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, நாம் விரும்புகிறது, நம்முடைய நோக்கம். அதனால அது உள்ளதின்படியே தீர்ப்பு செய்யப்படும். நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட விருப்பம் கொண்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட நோக்கம் உடையவர்களாக இருக்கிறோம், அதுதான் அங்கே உள்ளதின்படியே அவர் நியாய தீர்ப்பார். பார்த்தீங்களா, தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவராய் இருக்கிறார். நம்மிடத்திலே இல்லாததின்படி அவர் தீர்ப்பு செய்வதில்லை, நம்மிடத்தில் இருக்கிறதின்படி நம்மால் கூடுகிற நம்முடைய விருப்பம், அதன் அடிப்படையிலே, அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, அதன் அடிப்படையிலே அவர் தீர்ப்பு செய்கிறார். அப்படி என்றால் நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரிகள், இவைகளிலே 100% நாம் பரிசுத்தம் காண்பிக்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதய விருப்பத்தை 100% பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். அதை நீங்கள் 100% அப்படியாக விருப்பத்தை காண்பித்து விடுங்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மால் முடியாததிலே அவர் 100% அந்த விருப்பத்தை, அந்த யோசனைகள், வார்த்தைகள்ல 100% காட்டும்படியாக தேவன் எதிர்பார்ப்பதில்லை. நம்மில் முடிந்ததிலே தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கம், அதிலே 100% பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது, அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நாம் பரலோகத்துக்கு போவதற்கு நாம் நம்முடைய விருப்பத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து தேவனுக்கு பிரியமாக செய்ய வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி. அப்படி அவரை பின்பற்றி ஓடின அப்போஸ்தலர்கள் மாதிரி, பரிசுத்தவான்கள் நமக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியின்படியே நம்முடைய விருப்பத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் சொல்லும் போது இப்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த ஓட்டத்துல நாம் ஓடிவிடலாம். ஏனென்றால் நம்மிடத்தில் உள்ளதின்படியே அவர் நியாயத்திற்கிறார். நம்முடைய இல்லாததை தேவன் நம்மிடத்திலே கேட்பதில்லை என்ற ஒரு யோசனையிலே நம்முடைய விருப்பத்தை நாம் 100% அங்கே காட்டிவிட வேண்டும். இதற்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மிகவும் ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் நாம் வசனங்களை தெளிவாக புரிந்து கொண்டால், அவருடைய பாதையை நாம் உற்று நோக்கினால் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், நாம இதற்கு ஏற்றாறு போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு வசனத்தை பேசுகிறார். படிங்கள் அந்த வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29, 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. சுமை என்றாலே வெயிட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த சுமை லகுவாயிருக்கும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார், அதை கவனித்து நாம் அப்படியே நடந்தால் அது லகுவாக இருக்கும். ஆண்டவர் இயேசு
நமக்கு மாதிரியாக நடந்து காண்பித்திருக்கிறார். அவரை பின்பற்றி சீசர்கள் நடந்தார்கள். அதை பின்பற்றி அநேக பரிசுத்தவான்கள் நடந்திருக்கிறார்கள். நாமும் அப்படியாக நடக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் அதில் இருக்கிறது. நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய வாஞ்சை வைராக்கியத்தை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்து உற்று நோக்கி அதிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால இந்த பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்துதல் என்பது குறித்து நாம் இங்கே 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, மாம்சத்திலே நாம் முழுமையாக பூரணத்தை நாம் செய்து நிறைவேற்ற முடியாது. மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது அதை தேவன் எதிர்பார்க்கவும் இல்லை. இரண்டாவது, முழுமையான அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பிலே நாம் உண்மையாக இருக்கும்போது, நிலைத்திருக்கும் போது நாம் பரிசுத்தத்திலே நாம் வளர்க்கிறவர்களாக இருப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, பாவம், உலக காரியங்களிலே நாம் அங்கே அதை விட்டு பிரிந்து இருந்து தேவ காரியங்களை, தேவ சித்தம் செய்கிறவர்களாக, நம்மால் இயன்ற மட்டும் தேவ சித்தம் செய்து கொண்டிருந்தால் நாம் பரிசுத்தத்தை நோக்கி, பூரணத்தை நோக்கி செல்லுகிறவர்களாக இருப்போம். நான்காவதாக, நம்முடைய இருதய விருப்பம், நம்முடைய நோக்கம் 100% நாம் அதை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அந்த இருதய விருப்பத்தில் 100% நாம் காண்பித்து கொண்டு நம்முடைய யோசனைகளையும், நம்முடைய வார்த்தைகளையும், நம்முடைய கிரியைகளையும் நம்மால் இயன்ற மட்டும் காத்து கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது, வீணான கேடான சிந்தைகள் வரக்கூடாது, தேவையற்ற காரியங்களிலே நாம் அங்கே இடைபடக்கூடாது என்று நாம் நம்மை முடிந்த அளவு நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் முயற்சிக்கும் போது சில குறைகள் வரலாம். நம்முடைய கிரியைகள்ல, பேச்சுக்கள்ல, நம்முடைய ஆனால் அவைகளை தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை மன்னித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அந்த கிரயத்தினால் அவற்றை நிறைவாக்கி நம்மை பரலோகத்துக்கு சேர்த்துக்கணும். அதனால 4 காரியங்கள், இவைகளை நீங்கள் மீண்டுமாக அதிகமாக கேளுங்கள், வார்த்தைகளை தியானித்து மேலும் மேலும் நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து அந்த பூரணப்படுத்தலை நாம் முழுமையாக தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவும். இந்த ஒரு மேன்மையான அழைப்புக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்திருக்கிறோம். நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்னும் அதிக பிரயாசங்களை எடுத்து இப்பொழுது சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், உலக காரியங்கள், பாவம், இவைகளை விட்டு விலகி தேவனுக்கென்று அவருடைய சித்தம் செய்து அவருக்கு எப்படியாக நாம் பிரியமாக ஜீவிக்கலாம் என்று அதிக பிரயாசம் எடுக்கும் போது நாம் அப்படிப்பட்டதான வாக்கு பண்ணப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த பூரண ஆசீர்வாதம், அந்த பூரண பரிசுத்தம் என்ற நிலைக்கு வந்து அதன் பிறகு மரித்து உயிர் தெளிந்து வரும்போது அந்த மகிமையிலே நாம் பிரவேசிப்போம். தேவன் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை, ஆலோசனைகளை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது.
இவைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் நீதியாக வாழ்ந்து பரிசுத்தத்திலே பூரணமடைந்து இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.